லோக்கல் சிமுலேஷன் பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நம்ம எப்படி நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிறது, கேரு, அப்புறம் ரிலாக்ஸேஷனு, ரிலீஸ் பண்ணுற நம்ம டென்ஷன் எல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு கோல்டு சைக்கிளில் சொல்லிட்டீங்க. அடுத்து லோக்கல் சிமுலேஷனில் பெயின், நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், டூத் பெயின்க்கெல்லாம் அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போகிறதாகட்டும், இல்லை ஒரு பசங்க ஒரு பரீட்சைக்கு படிக்கிறதாகட்டும், அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதால் டென்ஷன் ஏற்படுது, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, சோஷியல் ஹேபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது நம்ம ஹீலியில் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா மேம்? ஆமாம், இப்போ வந்து நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்னாலாம் பெயின் ப்ரோக்ராமுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொன்ன மாதிரி இப்போ வந்து லேர்னிங் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ லேர்னிங்ன்ற ப்ரோக்ராமுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன் சப் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லேர்னிங்ன்ற ப்ரோக்ராம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெயினாகவே வந்து இந்த குழந்தைங்களுடைய படிப்புக்காகவே தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் ஒன்று ஒன்றா வந்துட்டு இதில் ஒரு 9 சப்டிவிஷன்ஸ் சப் ப்ரோக்ராம்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது லேர்னிங் அக்யூட்டு, லேர்னிங் சிஸ்டம், அதே மாதிரி எக்ஸாம் அக்யூட்டு, எக்ஸாம் சிஸ்டம், கான்சன்ட்ரேஷன் அக்யூட்டு, கான்சன்ட்ரேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு வேரியஸ் ஈவன் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் சிஸ்டம், ஸ்ட்ரெஸ் அக்யூட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் அரௌண்ட் 9 ப்ரோக்ராம்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரோக்ராமுக்குமே ஒரு இன்பில்ட்டு இது பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேர்னிங் சிஸ்டம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து முன்னே சொல்லிட்டு வர மாதிரி தான் இப்போ லேர்னிங் சிஸ்டம்ன்றது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 57 மினிட்ஸ் வந்து இந்த டியூரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பிரேஸ்லெட் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஒருத்தவங்க வந்து குழந்தைங்க படிக்கணும் ஆனால் இதுவே இல்லை, படிக்கணும்னே உட்கார மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வந்து நியர்பையாக இருக்குது ஆனால் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷனே எதுவுமே செய்யாத இருக்கிறாங்க. இல்லை எக்ஸாமுக்குன்றது இல்லை, எக்ஸாமுக்கு கூட தனியாக எக்ஸாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ வந்து சாதாரணமாகவே ஜென்ரலாக படிக்கணும்னா வெறும் விளையாட்டுலேயே இருக்கிறாங்க, அது விளையாட்டு தன்மையிலே இருக்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த லேர்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ப்ரோக்ராமையும் லேர்னிங் அக்யூட்டுன்ற ப்ரோக்ராமையும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ லேர்னிங் சிஸ்டம்னா அது ஃபுல்லாக ஓவரால் சிஸ்டமே வந்து அது வந்து அவங்களுக்குள்ள அந்த அஃபர்மேஷனை வந்து அது வந்து ஃப்ரீக்வன்சியாக சென்ட் பண்ணுது. என்னென்னா அவங்க படிக்கிறதுக்கான ஒரு மூடு இருந்தால் தானே படிப்பாங்க சொல்லுவாங்க. ஆமாம், இந்த சப்ஜெக்டை படிங்கன்னா அது எனக்கு போர் அடிக்குதுன்னு தூங்கிடுவாங்க, இல்லைன்னா அந்த சப்ஜெக்டே எடுக்கவே மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய சிஸ்டம்லேயே வந்து அதுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி இல்லாத இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் வீக் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம். அதனால தான் இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சும்மா வாயில் சொல்லுவாங்களே தவிர படிக்கலாம்னு அதை அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா அவங்களுடைய சிஸ்டம்லேயே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்காக வேண்டிதான் அவங்க வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகிறதுக்கு அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்மளும் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கும்போது சரி எப்படி இருந்தாலும் படிச்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதே எக்ஸாம் நியர்பை வரும்போது எல்லாருக்கும் இப்போ ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை இந்த மாதிரியான நீட் எக்ஸாம்ஸ் மெயினான இதுக்கு வந்து எழுதுகிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் தேவை இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க ரெடியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெடியாக இல்லை, ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து கலந்துக்கணும், இதில் மார்க் எடுக்கணும்னு ஆசை மட்டும் இருக்குது, ஆனால் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அவங்க சிஸ்டம்லேயே அதுதான் வந்து என்ன இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் இதுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்ட்ரென்த்தண்டாக இல்லாத இருக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா இப்போ இந்த லேர்னிங் ப்ரோக்ராம்ஸுன்றதில் அந்த சிஸ்டம் சொல்லிகிட்டு இருக்கோம், முன்ன காட்டினது லேர்னிங் சிஸ்டம்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே அதை படிக்கணுன்ற ஆர்வம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சொல்லல படிக்கணும்னு ஆர்வம் வந்தால் ஏதாவது ஒன்று வந்து ப்ராக்டிஸ், அதாவது ஒரு ஸ்டோரியோ இல்லை ஏதோ ஸ்டோரி பேஸ்டு அந்த சப்ஜெக்டையோ வந்துட்டு அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதில் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். யாராக இருந்தாலும் வந்து ஒரு ஆர்வம் கண்டினியூவாக இருந்தால் தானே படிக்க தோணும். அந்த ஆர்வம் இல்லைன்னா படிப்பு வந்து படிக்கணுன்னே தோணாது, அது அப்படியே விட்டுடுவாங்க. அந்த ஆர்வம் வரத்துக்கே முதல்ல வந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை நம்ம ரன் பண்ணலாம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஆர்வம் வந்து இன்னும் அதாவது கம்மியாக இருக்கிறது, வீக்காக இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல், நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே இப்போ வந்துட்டு
ஓகே எனக்கு ஆர்வம்லாம் இருக்குது, நான் நல்லா படிக்கிற இது தான் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் எனக்கு இந்த டைமில் வந்து எனக்கு என்னவோ தெரியல, ஒரு மாதிரி மைண்டு வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது, என்னால் வந்து இது லேக் பண்ண ஆஃப் முடியல. கான்சென்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அந்த மாதிரி நினைக்கும் போது லேர்னிங் அக்யூட்டுன்ற ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த லேர்னிங் அக்யூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது 20 மினிட்ஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து அதை வந்து ரன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது ஒரு இதுனா அவங்களுக்கு வந்து மற்ற இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்க, ஆனால் ஒரு சப்ஜெக்டில் அவங்களுக்கு வந்து சரியாக வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை படிக்கணுன்னே நான் வந்து தோணவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி இன்பிட்வீன் டெம்பரவரியாக இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து லேர்னிங் அக்யூட்ன்றதுல நம்ம வந்து ரன் பண்ணி சரி பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் இப்போ அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி இருக்கு. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. படிச்சது மறந்து போயிடுது, எக்ஸாமுக்கு போகும்போது மறந்துடுறாங்க பசங்க. அப்போ அதுக்கு நம்ம இது மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, நிறைய இது பேரண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, நல்லா தான் படிக்கிறாங்க பசங்க, நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் அந்த எக்ஸாம் மூமெண்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு படித்தது எதுவுமே நினைவுக்கே இருக்க மாட்டேங்குது. இது வந்து போர்டு எக்ஸாம்ட்டு இல்லை, நார்மல் சின்னதாக லைக் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எங்கள் முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறோம். ஆனால் எக்ஸாம் டைமுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து மறந்துடுது. எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு பார்த்தா இது எல்லாம் படித்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து அதை ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க படிக்கிறாங்க, ஆனால் மெமரியில் போய் அது வந்து ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. அது வந்து அப்படியே ஒரு பிளாங்க் இதுவாக வந்துட்டு ஆயிடுது. அதனால் அவங்க படித்தது வந்து அந்த மூமெண்ட் வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த படிக்கிற டைமுக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது, ஆனால் எக்ஸாம் போகிற டைம்லோ இல்லை அந்த அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே சில பேருக்கு ஃபியர்லேயே வந்து கூட மறந்து போயிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த மெமரின்ற ப்ரோக்ராம் வந்து இருக்குது. இந்த மெமரி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து 79 மினிட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. 79 மினிட்ஸ் வந்து தினமும் இதை வந்து நம்ம ரன் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு இதை தினமுமே இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மெமரி பவர், அந்த பிரெயின் நியூரல் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் வந்து ஆக்டிவ் ஆகும். அப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெமரிக்கு தேவையான எல்லா விஷயமும் அவங்க வந்து நடக்கும்போது அவங்களாலே அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ மெமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இது வந்து ஏஜ் ஃபேக்டர் கிடையாது. இப்போ சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு தான் இது வருமா அப்படி இல்லை, ஈவன் வயசானவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் வந்து இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மறந்து அவங்களுக்கு போயிடுறாங்க, வந்து நிறைய எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இல்லை, யாருக்குனாலும் ஈவன் நம்மளே ஜென்ரலைஸ் இருக்கிறவங்களுக்கே வந்து இப்போ இன்னைக்கு நமக்கு நடக்கிறது ஞாபகம் இருக்கும், ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது, ஓ அது நடந்தது, அது எனக்கு ஞாபகம் இல்லாத போயிடுச்சு, அப்படி ஒன்று நடந்ததானே எனக்கு தெரியலையே அப்படின்னு கூட நம்மலாம் சொல்கிறது ஒன்று. ஸோ நமக்கே கூட நம்ம வந்து இந்த மெமரி பவரை வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ த்ரைஸோ கூட நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். அப்படி ரன் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதும் நம்ம நியூரல் கனெக்டிவிட்டி ஆக்டிவேட் ஆகிறதும் நம்ம வந்து அதை வந்து உணர முடியும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மெமரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்குனாலும். இந்த குழந்தைங்களை படிக்கிறதுக்கும் சரி, இப்போ இதுக்கே வந்து மெமரி லாஸ்க்கே வந்து டிமென்ஷியான்னு சொல்லியே வந்து பேஷண்ட்ஸு வந்து சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு, வந்து மறந்து போயிடும். ஸோ அவங்களுக்குலாமே கூட இந்த மெமரியை வந்து நம்ம, ஆனால் இப்போ புதுசாக வரதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண அவங்களுக்கு வந்து ஸ்டோர் அப் ஆகிறதுக்கு பழையசு ரீகலெக்ட் பண்ணோம்னா அவங்களுடைய இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்றது தெரியாது. இம்பேக்ட் எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்த இம்பேக்டை பொறுத்து தான் வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட்டிவாக இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும். ஸோ இது சாதாரணமாக இப்போ வந்து எனக்கு மறந்து போயிடுச்சு, நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு மறந்து போச்சு, இல்லை ரீசெண்ட் இது வந்து எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்போ இந்த இது பண்ணும்போது நல்லா சப்போர்ட்டிவாக வந்து அதை ரீகலெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க சொல்கிறது மாதிரி தான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீட் எக்ஸாம்ப்பு இல்லை யூபிஎஸ் எக்ஸாம்ஸு, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்க, அந்த மாதிரியான பசங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணும், இல்லைன்னா ஈவன் வந்து ஹையர் லெவலில் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களே அவங்களுக்கு வந்து அடுத்த இதுக்கு ப்ரொமோஷனுக்கு சில எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் இருக்கணும், அவங்களுக்குள்ள அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது, அந்த கான்சன்ட்ரேஷன்றது வந்து அவங்களுக்கு இல்லை, அவங்களுடைய ஆரிக் ஃபீல்டுலேயே அது வந்து ஸ்ட்ரென்த்தண்டாக இல்லை, அது வீக்காக இருக்குன்னா
அவங்களும் அது மாதிரி தான், நான் கையில் புக்கு வச்சுட்டே இருந்தால் நான் தூங்கிட்டேன். ஆமாம், ஏன்னா புக்கை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும், இப்படி நம்மளை கவனிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேற ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த நம்ம இது மூலமாக தடுத்துக்கலாம். ஆமாம், அவங்க வந்து என்னன்னு பார்த்தாங்கன்னா, நான் கையில் புக்கு தான் வச்சிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கே தெரியல, நான் நம்மளோட பிளாங்க் அவுட் ஆன மாதிரி இருக்குது, எங்கே இருக்கிறேன் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது என்ன, அது கான்சன்ட்ரேஷன் அங்கே வந்து இல்லை, அந்த அவங்களுடைய ஃப்ரீக்குவென்சியில் இது சார்ந்து படிக்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷன் ரொம்ப லேக்காக இருக்குன்றது அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்க சிஸ்டம்க்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் சிஸ்டம்ன்ற இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக ரன் பண்ணலாம். ஸோ இது ரன் பண்ணுற மூலம் இது வந்து 57 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது சிஸ்டம் அப்படின்னாவே என்னென்னா ஓவராலாக உடம்பு ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தை எல்லாத்துலேயும் வந்து அது போய் பதிய வைக்கணும், அதில் இருக்கிற எல்லா இதுவும் ஃப்ரீக்குவென்சியும் வந்து மேட்ச் ஆகணும், அதுதான் வந்து அந்த சிஸ்டம்ன்றது சொல்கிறேன். இப்போ அக்யூட் அப்படின்னா இருக்குது, ஆனால் வந்து அந்த டைம் பீரியட் அந்த மூமெண்ட்டுக்கு தன்னால் வந்து செஞ்சிக்க முடியல, ஏதோ ஒரு மூடு டிஸ்டர்பன்ஸாலேயோ இல்லை ஏதோ எமோஷ்னல் ஃபேக்டராலேயோ அந்த டைமுக்கு எனக்கு செய்ய முடியல அப்படின்னா அது மைல்டு டிஸ்டர்பன்ஸ் தான். அதனால தான் அதோடைய அக்யூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 20 மினிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இந்த கான்சன்ட்ரேஷன் அக்யூட் ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனாக நல்லா தான் இருக்குது, நான் நல்லா படிக்கிற இதுதான், ஆனால் வந்து இந்த மூமெண்ட்டில் எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஏதோ வந்து ஒரு பயமோ இல்லை ஏதோ நான் பண்ணிவிடுவேன், இதை பண்ண முடியும், இல்லை எனக்கு ஒரு டவுட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அக்யூட் ப்ரோக்ராம்ஸை வந்து ரன் பண்ணலாம் அவங்களுக்கு. அந்த இப்போ நல்லா படிச்சுட்டே இருக்கிறாங்க, அந்த இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஒர்க்குக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோமோ அந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து அக்யூட்டை வந்து ரன் பண்ணிக்கலாம். தினமும் நீங்கள் வந்து சிஸ்டமை ரன் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறமேட்டு அந்த டைம் பீரியடுக்கு முன்னாடி வந்து நம்ம அக்யூட்டை கூட ரன் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னென்னா எக்ஸாம் சிஸ்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சிஸ்டம் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். இப்போ வந்து